ஹலோ லேர்னர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னா என்ன, ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் அப்படிங்கிற டாபிக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் கான்கேட்டனேஷன் அப்படிங்கிறது வந்து வேர்டு வந்து எதுக்கு மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இதை சேர்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்குறேன். யூசர்ட்டு வந்து என்ன கேட்குறேன்னா உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், தேர்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தனித்தனி ஸ்ட்ரிங்ஸில் வந்து வாங்குறேன். அப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாம் இனிசன் அப்படின்னு ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாம் இனிசன் இல்லைனா ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போனால் ஒருத்தரோட பேரே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹலோ வேர்ல்டு தான் ஒருத்தரோட பேர். அதில் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஹலோ, செகண்ட் நேம் வந்து வேர்ல்டு. ஓகேங்களா? இப்போ வந்து தனித்தனியாக என்டர் பண்ணிட்டாங்க, தனித்தனி ஃபீல்ட்ஸில் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் தனியாக என்டர் பண்ணுங்கள், செகண்ட் நேம் தனியாக என்டர் பண்ணுங்கள். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இதை மொத்தமாக சேர்த்து தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். டேட்டா பேஸில் சேவ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மொத்தமாக சேர்க்கணும், ஒரு வார்த்தையை சேர்த்து ஆகணும். ஓகேங்களா? இப்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமில் வந்து அவங்களோட இனிஷியல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இனிஷியல் வந்து தனி கேரக்டராக இருந்தாலும் அதையும் அந்த நேமோட சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா அது வந்து அவங்க இனிஷியல் பேரை வந்து பேரை விட்டு தனியாக ஒரு டிவிஷன் போட்டு அந்த காலம் கீழே கொண்டு வர முடியாது. பேரோட சேர்ந்து அதுவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிஷியல் வந்து தனியாக சிங்கிள் கேரக்டராக இருந்தாலுமே அதுவுமே கான்கான்டனேட் பண்ண முடியும். 2 சிங்கிள் கேரக்டரையும் கான்கான்டனேட் பண்ணலாம், 2 பெரிய வேர்ட் அதாவது ஸ்ட்ரிங்கையுமே கான்கான்டனேட் பண்ணலாம். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்காக மாறுது. எஸ், தனித்தனி கேரக்டர்ஸுமே நம்ம கான்கான்டனேஷன் கீழே கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கோடு ஒன்று பார்த்தலாம். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்லோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பி அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக மேக்ஸில் வந்து நம்ம எப்படி சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போடுவோமோ அதே மாதிரி சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இங்கே போடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஏ சின்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா ஏவோட வேரியபிளோட வேல்யூவும் பின்ற வேரியபிளோட வேல்யூ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அதை வந்து சி அப்படிங்கிற வேரியபிளில் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட வேரியபிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஹலோ வந்துடும். பியோட வேரியபிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இருக்குது. அப்போ இங்கே வேர்ல்டு வந்துடும். ஸோ ஹலோ ப்ளஸ் வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த வேரியபிளை சேவ் பண்ணிப்போம். இந்த ஷெல்லை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு ஹெல்லோக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணதுனால தான் இங்கே ஸ்பேஸ் வந்திருக்கு. சப்போஸ் நான் இந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஹெலோ அப்புறம் வேர்ல்டு அப்படிங்கிற 2 வேரியபிள் மட்டும் வச்சிருக்கேன், உடையில இந்த கோட்ஸ் கூடையில நான் ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்ட்ரிங் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஸ்பேஸ் இல்லாமல் ஆட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு வித்தவுட் ஸ்பேசஸ். ஏன்னா ஹலோக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் வந்து நான் இந்த வேரியபிள்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம ஸ்பேஸ் வச்சிருந்தோம், ஹலோக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே விஷயத்த நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஏபிசி இருக்கா, இப்போ டின்ற வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணி அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டுமே அலோகேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வெறும் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்குது. ஒயிட் ஸ்பேஸ்னா ரொம்ப குழப்பிக்காதீங்க, ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ். அங்கே நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் கூட ஒரு ஸ்பேஸை வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டோம்னா அது ஒயிட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் ஆட் பண்ணிவிட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன வரும் நமக்கு? சி அப்படிங்கிற வேரியபிள் என்ன சேவ் ஆகும்னா ஏ அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ இங்கே வரணும், அது கூட எதை ஆட் பண்ணணும்? டி அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ, அது கூட எதை ஆட் பண்ணணும்? பி அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ ஹலோ, அப்புறம் டியோட வேல்யூ வந்து ஸ்பேஸ் ஹலோ ஸ்பேஸ், அப்புறம் பியோட வேல்யூ வந்து வேர்ல்டு. அப்போ ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பேஸையுமே தனியாக நம்ம ஒரு ஸ்ட்ரிங், ஏன்னா ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே எது வந்தாலுமே அது ஸ்ட்ரிங்காக தான் அசைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே இன்னொரு கோட்ஸ் வந்ததுன்னா அது வந்து அதையுமே ஸ்ட்ரிங்காக அசைன் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கிடையாது. ஸோ நம்ம அதை பற்றி அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் இப்போ வந்து இங்கே இந்த ஸ்பேசஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணாமல் இந்த ஸ்பேஸ் டேரெக்டாக நான் இந்த டிக்கு பதிலாக இந்த இடத்துல டிஃபைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுக்குறோம். இங்கே ஒரு கோட்ஸ் போட்டு இங்கே ஸ்பேஸ் மட்டும் தனியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணிட்டோம். அங்கே ஒரு தனியாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அங்கே வேல்யூ ஸ்டோர் ஆகுறது பதிலாக டேரெக்டாக சி அப்படிங்கிற வேரியபிளில் நடக்கிற கால்குலேஷன்லேயே நம்ம ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே சேமாக தான் ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். அவுட்புட்டையும் கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டுன்னு வந்திருக்கு. இங்கே ஹலோக்கு அப்புறமும் ஸ்பேஸ் இல்லை, வேர்ல்டுக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இல்லை, பட் இது ரெண்டுத்துக்கு கூட ஸ்பேஸ் இருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சி அப்படிங்கிற வேரியபிளில் கான்கேட்டரேட் பண்ணி சேவ் பண்ணும்போது ஓடையில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்க சொல்லி நம்ம கால்குலேஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் முடிஞ்சு எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து போவோம். ஸோ இந்த வீடியோ இது அவ்வளோதான். எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத விட எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு முந்தின வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.